வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வித்தியாசமாக ஜவ்வரிசியை வச்சு ஜவ்வரிசி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். மாவு ஜவ்வரிசி தான் இந்த கொழுக்கட்டைக்கு கரெக்டாக இருக்கும். மாவு ஜவ்வரிசியை கேட்டு வாங்கிக்கோங்க, நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இதை 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 தடவை கழுவியாச்சு. அதில் 1 கை அளவு தண்ணி எடுத்து தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. 3/4 மணி நேரம் ஊறட்டும். 3/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு 2-3 சுற்று சுற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. பல்ஸ் மோடில் போட்டு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸியை வேகமாக ஓட விட்டுறக்கூடாது. மிக்ஸியில் போட்டு 2-3 சுற்று சுற்றி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு மாதிரி இந்த மாதிரி உருட்டுற மாதிரி அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டையில் வைக்கிற பூரணத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அது கூட 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கணும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிக்கங்க. எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிக்கணும். இதை செப்பு மாதிரி பண்ணிடலாம். அந்த 1 ஸ்பூன் உள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். இப்போது பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஒன்று போல் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி உருட்டிடணும். இதே மாதிரி மீதி உள்ள கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வச்சிடலாம். ஒவ்வொரு இட்லி குழியிலையும் அதை வச்சிடலாம். நம்ம எடுத்த 1 கப் ஜவ்வரிசிக்கு தயார் பண்ண தேங்காய் பூரணம் கரெக்டாக இருந்தது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிச்சிட்ருக்கு. ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை இதில் வச்சிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பிளேட்டை. இப்போது இட்லி தட்டு சூடாக இருக்குது. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டையை எடுக்கணும். ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் துருவல் மேலே வச்சிடலாம். ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.